அம்மா அந்த மோகனம்பா உங்க வீடு எங்கன்னு ஒரு வார்த்தை தான் அவரு கேட்பார். இந்த மேற்கால போய் வடக்கால திரும்பி தெற்கால நுழைஞ்சும்பாரு. அவருக்கு கொஞ்சம் ஆணவம் சேர்ந்து அவருக்கு இருக்கும். கொசு அவரை ரொம்ப கடிக்கிற மாதிரி அந்த சீன் வரும். இதெல்லாம் அப்பா வந்து கவிஞர் ஐயாக்கு வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும்னு. பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே அசந்துட்டாங்க. அந்த அம்மா அப்போ மாசமா இருந்தாங்க. திடீர்னு மாங்காய் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஒரே ஒரு மாங்காய் தான் கிடைச்சது. அதை அழகா வெட்டி அதுல ஒரு துண்டு எனக்கு கொடுத்து, திருவிளையாடல்ல தம்பி ஞானப்பழம்னு நாரதர் கொண்டு வந்து பராசக்தி கையில தான் போய் சேரும். அங்கேயும் மாங்காய் கிடைக்கல. அந்த டவலை கண்ணுக்குள்ளார தேய்ச்சு, 2 கண்ணுக்குள்ளாரையும் தேய்ச்சு தீ பழம்பு 2 கண்ணுலையும் தெரிஞ்சிருக்கு. அந்த சீன் தான் படத்துல வரும். உண்மையா அவர் அந்த டவலை வச்சு அந்த 2 கண்ணையும் நல்லா திறந்து தேய்ச்சிருக்காரு. 1200 பௌர்ணமி நிலவு இருக்கு இல்லையா, முழு நிலவு, அதை பார்க்கணும்னா 100 வருஷம் வாழணும். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். வணக்கம். வணக்கம் தம்பி. நம்மளுடைய போன சந்திப்பு, போன பேட்டிக்கு வந்து ஏகோபித்த வரவேற்பு மக்கள் மத்தியில. நிறைய கமெண்ட்ஸ்லயும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, நிறைய பேர் பாராட்டி தரலாங்க. அவ்வளவு பிடிச்சிருந்தது நீங்க பேசினது அவங்க எல்லாருக்குமே. உங்களுக்கு எப்பேற்பட்ட வரவேற்பு இருந்துச்சு? மன நிறைவா இருந்தது. எல்லா விமர்சனங்களும் அப்படியே உள்வாங்கும் போது அப்பாவே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் எனக்கு இன்னும் தெரியல. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது என்னோட வயசு காரணமோ என்னவோ சிலது மறந்துட்டேன். இப்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லலாமா? தாராளமா. திருவிளையாடல்ல நடந்த சம்பவம் தம்பி. அங்கேயற்கன்னியா வருவாங்க சாவித்திரி அம்மா. அப்போ வந்து கோவளத்துலதான் ஷூட்டிங். ஏழை ஏழையோ பாட்டு, நம்ம நீலச்சேலை கொண்ட பாட்டு பாடுவாங்க. அந்த அம்மா அப்போ மாசமா இருந்தாங்க. உங்களுக்கு திடீர்னு மாங்காய் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அப்ப நாங்க இருக்கோம், அந்த ஷூட்டிங்ல நாங்க இருக்கோம். மாங்கான்னு அப்போ வந்து அப்பதான் ஆரம்ப டைம் ஆஃப் அந்த சீசன் சொல்றீங்க, சீசனுக்கு. மாங்கான்னு கேட்ட உடனே 4 திசையிலையும் எல்லாரும் ஓடினாங்க மாங்காவை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு. கடைசி சின்ன சின்னதான் கிடைச்சது. கடைசியா கிடைச்சது ஒரே ஒரு மாங்காய் தான் கிடைச்சது. அதை அழகா வெட்டி அதுல ஒரு துண்டு எனக்கு கொடுத்தது இன்னும் எனக்கு பசுமையா ஞாபகம். அவ்வளவு அழகா சாப்பிட்டாங்க. ஏன்னா அது நான் மாசமா இருந்தனால அவங்களுக்கு மாங்காய் கேட்ட உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க அதை வாங்கி கொடுக்க. இதே மாங்காய் சம்பவம் இன்னொன்னு நடந்தது. திருவிளையாடல்ல தம்பி ஞானப்பழம்னு நாரதர் கொண்டு வந்து சாமி கிட்ட கொண்டு வந்து பராசக்தி கையில தான் போய் சேரும். அப்ப அங்கேயும் மாங்காய் கிடைக்கல. அந்த சீனுக்கே கிடைக்காம அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏதோ தேடி அப்புறம் கிடைச்ச அந்த கனிதான் அது அவர் கையில கொண்டு வருவாரு. அதே நேரம் வந்து பாட்டு தான் முதல்ல ஆரம்பம். ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றின்னு தாயார் பாடுற சீன் தான் முதல்ல வரும். அப்ப அந்த அம்மா அப்பதான் மாசமா இருக்காங்கன்னு சொன்ன பாருங்க. அந்த படம் முழுக்க அப்படிதான் இருந்தாங்க. உட்கார்ந்து பாடுற பாட்டு அது. உட்கார்ந்து பாடிட்டு இருக்கும்போது மேல அப்பெல்லாம் லைட் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்ப ஷூட்டிங்ல தண்டவாளம் மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தண்டவாளம், அதுல ஒரு உலகமே இருக்கும். அதுல ஆட்கள் நடந்து போறதெல்லாம் கண்ணால பாத்துருக்கோம் நாங்க. மேல இருந்து ஒரு குரல் கேட்கும். என்னன்னு மேல நிமிந்து பார்த்தா அங்க அவ்வளவு ஆளுங்க இருப்பாங்க. அப்ப இது டேக் போயிட்டாங்க. அம்மா பாட ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு மேல இருந்து ஒருத்தர் விழுந்தார். அந்த ஹைட்ல இருந்து விழுந்து அவருக்கு வலிப்பு வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வலிப்பு அப்படி கீழே விழுந்த உடனே எல்லாரும் ஓடி போய் அவரை காப்பாற்ற போனாங்க. அவரை முதல்ல தேத்திட்டு பார்த்தா இந்த அம்மாவை அப்பா பார்த்தாங்க. அம்மா ஓகேயா அப்படின்னாங்க. உட்கார்ந்து இருந்து பாடினால அந்த அம்மா ஓகேனாங்க. அவர் வச்சிருக்க செக்லிஸ்ட் என்ன? என் படம் ஆரம்பிக்கும் போது ஏபிஎன் படம்னா இதெல்லாம் நிச்சயமா இருக்கணும். அப்பா முதல்ல பண்ற விஷயங்கள் என்னென்ன? பிரம்மாண்டமா இருக்கணும். எந்த சீனுமே அப்படியே பிரமிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு. வசனத்தோட சேர்த்து பாட்டு. இந்த 3மே அப்பாவுக்கு வந்து அது அவங்க அருள், மேல இருந்து வந்த அருள் தான் நான் நினைக்கிறேன். அந்த பாட்டுல அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. இதை நான் சொல்ல விரும்புறேன். எல்லா பாட்டுமே அப்பாவோட வீட்டுலதான் கம்போசிங் நடக்கும். ரிஹர்சல் ஆகட்டும், கம்போசிங் ஆகட்டும், எல்லாமே வீட்டில தான். பாட்டும் நானே பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அதை நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான பாட்டு. அந்த கதையை சுருக்கமா சொல்லிடுறேன். ஹேமநாத பாகவதர் வடநாட்டிலேருந்து வந்து பாடுவார்.
அப்ப அவர் பாட்டை எல்லாம் ரசிப்பாங்களே தவிர அவருக்கு கொஞ்சம் ஆணவம் சேர்ந்து அவருக்கு இருக்கும். அந்த ஆணவத்தை இருக்கக்கூடாதுன்னு சிவபெருமான் என்ன பண்ணுவார், விறகு வெட்டியா வருவார். அவர் தங்கி இருக்கிற இடத்திலேயே வந்து உட்கார்ந்துருப்பார், படுக்க பார்ப்பார். படுக்க பார்க்கும்போது அவருக்கு அந்த கொசு அவரை ரொம்ப கடிக்கிற மாதிரி அந்த சீன் வரும். இதெல்லாம் அப்பா வந்து கவிஞர் ஐயாக்கு வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு பாட்டு வேணும். அப்போ சப்த அத்தனையுமே அசைகிற பொருள் நிக்கணும், நிக்கிற பொருள் அசையணும். நான் பாடும்போது இந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும்னு கவிஞர் ஐயாவுக்கு அந்த திறமையை பாருங்க. அதான் கவி அருவின்றோம் இல்லையா, அது எப்படி வந்தது பாருங்க. அவர் முதல்ல எழுதினது வந்து இந்த வரிகள் தான். ஆல வாயனோடு பாட வந்தவனை பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே. இதுதான் அவர் முதல்ல கொடுத்தது. அசந்துட்டாங்க, எல்லாருமே அசந்துட்டாங்க. நாங்க வந்து அன்னைக்கு லக்கிலே அதை கேட்கறதுக்கு பாக்கியம் இருந்தது. அவ்வளோ அருமையான வரிகளை தொடுத்து கொடுத்த ஒரு அவருக்கே சாரும் அது. இதுக்கு மேல வார்த்தைகள் சொல்ல இல்லை. இந்த பாட்டு அவ்வளோ அருமையா இருக்கும். இது ஸ்பீடா வரும். பாட்டு பாடும்போது எப்படி வரும்னு, அதுக்கப்புறம் பல்லவி வரும். பாட்டும் நானே பாவமும் நானேன்னு பல்லவி வரும். இததான் முதல்ல எழுதினார். இது ஆச்சரியமா இருக்கு. இந்த வரிகள் தான் முதல். ஏன்னா ஆலவாயில் விஷத்தை குடிச்சவர் அந்த கதையை கொண்டு வந்து உன்னோட அந்த ஆங்காரத்தை அடக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன்னு அந்த பாட்டு முடியும். கவியரசர் பத்தி வேற நினைவுகள் உங்களுக்கு சொல்லணும்னா அப்பா உங்ககிட்ட எப்பவுமே எல்லா கம்போசிங்கும் வீட்டுல தான். எல்லாரும் லைப்ரரின்னு சொன்னாங்க. அப்பாவோட வீட்டுல பெரிய லைப்ரரி இருக்கும். அந்த ஹால்ல தான் மியூசிக் கம்போசிங் நடக்கும். அந்த சத்தம் இன்னும் எனக்கு கேக்குது சதா. ஏன்னா ஒரு படத்துல பாத்துக்கோங்களேன், 12 பாட்டு 13 பாட்டு, நான் எத்தனை ரிஹர்சல் பாடுற அத்தனை டிஎம்எஸ் ஐயா வருவாங்க, சுசீலா அம்மா வருவாங்க, எல்லாருமே அங்க இருப்பாங்க. கேவி மாதேவன் மாமாவோட முன்னிலையில போலேந்தி மாமா இருப்பாரு, அப்பா இருப்பாங்க. அப்பா எடுத்து சொல்லுவாங்க, இப்படி சீனு, இப்படி எனக்கு பாட்டு வேணும், தெய்வம் இருப்பது எங்கே பாட்டு, எல்லா சாங்ஸுமே. அந்த காலத்துல போனீங்கன்னா குலமகள் ராதையில இருந்து உன்னை சொல்லி குற்றம் இல்லை, இன்னை வரைக்கும் அந்த பாட்டு எல்லாருக்கும் அதுலயும் இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அந்த பாட்டு? ஏன் பிடிக்காது? உன்னை சொல்லி குற்றம் இல்லை பாட்டு ஒண்ணு, அது குலமகள் ராதையில வரும். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன்னு வரும். இதெல்லாம் அப்படியே வரிசையா வரும். அருவி மாதிரி வந்திருக்கு அவருக்கு. பாட்டுகள் வந்து எடுக்கவோ இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கர்ணன் வந்து அப்பா படம். ஆக்சுவலா அது பந்துலு ஐயாவுடைய படம். நிறைய பேர் அது கர்ணன் அப்பா அதுன்னு. அதுல ஒரு சீன் வரும், சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கொடுக்கவோன்னு இவரு சொல்வார், நம்ம துரியோதனன் சொல்வார். அது மாதிரி இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னோட நினைவு தப்பாம பாட்டுகள் எத்தனை இருக்குன்றத நினைவு அலைகளுக்குள்ளார நான் எடுத்து செதர்னதை எடுத்து உங்களுக்கு தொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா அவ்வளவு நினைவுகளை நீங்க பகிர்றீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க அப்கோர்ஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட முன்னாடி நேர்காணல்லையே. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம், எத்தனை இன்சிடென்ட்ஸ் இவங்க ஞாபகப்படுத்தி சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் பெருமை உங்களுக்கு தான். எங்களுக்கு கேட்கறதுனாலதான் எனக்கும் அது ஒரு வயரெல்லாம் இருந்தா கூட சுவிட்ச் போட ஒருத்தர் வேணும் இல்லையா? அது மாதிரி நீங்க கேட்கறதுனால எனக்கு தன்னடக்கமா இருக்கீங்கம்மா. ஆனா இல்ல, ஏன்னா உங்க வாயிலா வந்து இவ்வளவு விஷயங்கள் தெரியுது. ஏன்னா வேற வழி கிடையாது. ஏபிஎன்ஐயாவுடைய புகழ எல்லாரும் படங்கள்ல பாத்துருக்கோம். அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். அது சரி. 4-5 தலைமுறைக்கு அப்புறமா இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்துட்டு இவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணிருக்காங்க, அது மாதிரி இவ்வளவு கதைகள் இருக்கான்னு தெரியும் போது ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து இப்பவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சா. சோ அந்த காட்சி அமைப்பு பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல குழந்தைங்க கூட விழுந்து விழுந்து சிரிக்கும் அந்த சீனுக்கு. குழந்தைங்க கூட அந்த ட்ரெயின் சீனை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பாலையான நடிப்பு பிரமாதமா இருக்கும். நீ இங்க வா, நான் அங்க வரேன் பாரு, அவருக்கு ஒரு குளிர் ஜுரம் மாதிரி வேணும்ட்டே அதெல்லாம் பண்ணுவாரு. அதுல ஒரு சீன் சொல்றேன் பாருங்களேன். மோகனாம்பா வீடை தேடிட்டு போவாங்க. சண்முக சுந்தரமும் பாலையானனும் போவாங்க, 2 பேரும் போவாங்க. வழி தெரியாது, எங்கன்னு தேடாது. ஊருக்கு போயிட்டாங்க, எப்படியோ போய் தேடி கண்டுபிடிச்சிடலான்னு போயிடுவாங்க. ஆனா வழி தெரியாது. அந்த வழியா ஒரு அம்மா நடந்து போகும். அவரோட துரிதத்துல அவரு இறங்கிடுவார். வழியை கேடுங்கன்னு அந்த அவஸ்தையில அந்த தவிப்புல இறங்கிடுவார். இறங்கி அந்த அம்மாவை கேட்பார், அம்மா அந்த மோகனாம்பா நடனம் ஆடுவாங்களே அவங்க வீடு எங்கன்னு ஒரு வார்த்தை தான் அவர் கேட்பார். அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்லும், இந்த மேற்கால போய் வடக்கால திரும்பி தெற்கால நுழைஞ்சும்பாரு. எம்மா போதும், நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் பாரு. அந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா காமெடி கலந்து எல்லாமே வரும். ரொம்ப அது அருமையான ஒரு காவியமான படம். அது எழுதினவருக்கும் அது திறமைன்னு சொல்றதா நம்ம வயசுக்கு அருகதை கிடையாது. பட் அருமையான ஒரு படம், எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. பொதுவா அப்போ ஒரு கருத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, திலனாமங்கலம் படம் பார்த்தா கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும்,
திருவிளையாடல் படம் பார்த்தா கோயில்களுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்னு. இன்னும் ஒண்ணு சேர்த்துக்கோங்க, திருமலை தென்குமரி படம் பார்த்தா கஷேத்திர யாத்திரை போயிட்டு வந்த ஃபுல் அமைப்பு இருக்குன்ற மாதிரி அது சேர்ந்தது. அது இதையும் சேர்த்துக்கோங்க. இல்ல, ஒரு படம் பார்த்து ரசிக்கிறது வேற, ஆனா அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க மக்களுக்கு அது பார்க்கும்போது இல்லையா? ஐயா தம்பி, இதெல்லாம் பார்க்கக்கூடிய குடுப்பினை இருந்தது, ரசிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தது. இத கட்டாயம் சொல்லியே தீரணும். இப்ப ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டா அதுல அந்த கண்ணுல தீப்பிழம்பு பத்தி ஒரு சம்பவம் கேள்வி. ஆமா தம்பி, ஆமா தம்பி. அது வந்து எப்படின்னா, சோழ சாம்ராஜ்யத்துக்கே குந்தவி தான் ஒரே பொண்ணு. ராஜேந்திர சோழன் வந்து அவரோட மகன். பொண்ணு ஒண்ணுதான். அந்த அம்மா வந்து சிற்றரசனை விமலாதித்தனை விரும்பிடுவாங்க. ஆனா சோழ சாம்ராஜ்யத்துக்கு அது ஈடு இல்லை. ஒரு ஒரு தருணத்துல அவரை வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த அம்மாவோட காதலை சொல்ல முடியாத ஒரு தவிப்புல இந்த அம்மா மனசுல எப்படியாச்சும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி. இது சாதாரண அப்பா இல்ல, சாம்ராஜ்யத்தின் தலைவர், ராஜா, சோழ சாம்ராஜ்யத்துக்கே தலைவர். அந்த ஒரு நிமிஷம் அந்த காதல்ல அந்த அம்மாவுக்கு அது தோணாம அவர் எங்க தங்கியிருக்காரோ அங்க போய் அவரை கூட்டிட்டு வந்து சாமியோட கருவறையில மாலையை மாத்திக்கலான்றதுதான் அந்த அந்த சீனு. அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அம்மா மாலையோட வந்துரும். வந்து விமலாதித்தனுக்கு மாலை போடுறதுக்கு 2 பேரும் நிற்கும் போது திரும்பி பார்த்தா சோழ சாம்ராஜ்ய தலைவர் அங்க நிப்பார், ராஜா அங்க நிப்பார், நடிகர் திலகம் அங்க நிப்பார். அப்பா சொன்ன சீன் வந்து கையில இருக்க மாலை அந்த தவிப்புலையும் பதட்டத்திலையும் உதிரி அப்படியே கொட்டிடும், அந்த பூவெல்லாம் கொட்டிடும். உங்களை காமிக்கும் போது கோவம், ஒரு போர்க்களத்துல இருக்கிற கோவத்தை விட இது மானம், அந்த கோவத்தை நீங்க உங்க முகத்துல காமிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னு டேக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து லாங் ஷாட்டு, மிட் ஷாட்டு, க்ளோஸ்அப், டைட் க்ளோஸ்அப். டைட் க்ளோஸ்அப் கண்ணுக்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டாங்க. இந்த அம்மாவும் வந்து மாலையை போட நிற்கும் போது அப்பாவை பார்த்துரும், ராஜாவை பார்த்துரும், கடகட கடகடன்னு நடுக்கத்துல பூவெல்லாம் கொட்டிடும். அந்த பயத்துல நிற்பாங்க. இந்த பக்கம் ஷாட்டை பார்த்தோன்னா எடுக்கிற இது எடுத்துட்டாங்க. ஓகேயான்னு கேட்டிருக்காரு. அப்பா வந்து ஒரு வினாடி பொறுத்து ஓகேன்னு இருக்காங்க. அப்பா அவருக்கு புரிஞ்சிருச்சு, இது எங்கேயோ அவருக்கு வந்து எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு. பக்கத்துல அவரோட அசிஸ்டன்ட்டுங்கெல்லாம் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தரோட தோல்ல இந்த துண்டு இருக்கும் பாருங்க, எல்லா நூலும் சம்பந்தப்பட்ட கிட்டவல்னு ரொம்ப வச்சு தேய்ச்சிங்கன்னா மேக்கப் அழுத்தி தேய்ச்சாலே எடுத்துடலாம், அந்த அளவுக்கு அழுத்தி எடுக்கணும், தேய்ச்சி எடுக்கணும். அந்த டவலை எடுத்து 2 கண்ணையும் திறந்து அந்த டவலை கண்ணுக்குள்ளார தேய்ச்சு, 2 கண்ணுக்குள்ளாரையும் தேய்ச்சு, தீப்பழம்பு 2 கண்ணுலையும் தெரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு தேய்ச்சி ரெடி ஃபார் டேக்குன்னாராம். இப்ப எடுத்துருங்கன்னாராம். அந்த சீன் தான் படத்துல வரும். அந்த கண் அப்படியே செவந்து இருக்கும். அப்படியே அந்த கோபத்தோட பிரதிபலன் அதுல தெரியும். என்ன மாதிரி லெவல் டெடிகேஷன் பாருங்க இல்லையா? இல்லையா, அது டெடிகேஷன் தான் தம்பி. அருமையா இருக்கும். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா 2 கண்ணும் அப்படியே செவ தக்காளியை விட ரெட்டா இருக்கும். அந்த கலர் அப்படியே இருக்கும். அது உண்மையா அவர் அந்த டவலை வச்சு அந்த 2 கண்ணையும் நல்லா திறந்து தேய்ச்சிருக்காரு. அந்த நரம்புகள்லாம் அப்படி சிகப்பு கலர்ல வர்றதுக்கு. இதுதான் அந்த ராஜராஜ சோழன்ல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் நான். இல்ல, ஒரு காட்சிக்கு தன்னை, அதாவது அந்த டைரக்டருக்கு திருப்தி இல்லைன்னா என்ன எக்ஸ்ட்ரீம்னாலும் அவர் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு வினாடி தயக்கத்துல ஓகேன்னாங்களாம். அது அவர் புரிஞ்சுட்டாரு. சரி, இன்னும் ஒண்ணு தேவைப்படுதுன்னு பக்கத்துல இருக்கிற அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. அந்த யாருமே யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்துல தானா நடந்திருக்கு. அண்ட் இன்னொன்னு ஏபி நேயாக்கும் தெரியும், அது நடிகர் தரத்தால கொண்டு வர முடியும், அவருக்கு தெரியும். வேற மத்த நடிகரா இருந்தா சரிப்பா தேவை போதும் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அவரால் அது முடியும் தெரியும். எதிர்பார்ப்பு இல்லைன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது அந்த படத்துல வந்தது. கந்தர்வனையில கூட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் தம்பி. பாட்டை பத்தி வரும்போது ஔவையார வந்து பால முருகனா வருவார், மாஸ்டர் ஸ்ரீதர். அவர் கேட்பார் பாருங்க அந்த கவிதை, அந்த வரிகளை பாருங்க. இனியது என்ன, புதியது என்ன, கொடியது என்ன, அரியது என்னன்றதுதான் முதல்ல ஆரம்பிக்கும். கடைசியில புதியது என்னன்னு கேட்பாரு. அப்ப வரிகளை பாருங்க. பாடல் என்றும் புதியது, பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அதுக்கப்புறம் நடுவுல நிறைய வரும். ஆனா இந்த 2 வரிகளும் நினைச்சு பாத்தீங்கன்னா உண்மை. பொருள் நிறைந்த பாடல் என்னைக்குமே புதுசு. யாருமே, சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய வயசா இருக்கட்டும், அந்த பாட்டு நம்மளை வந்து உள்வாங்கிடும். அதனோட பவர் வந்து
அதுக்கு பவருக்கு ஈடே கிடையாது. உண்மை. அந்த மாதிரி அந்த அந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்கும். இதையும் எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்து பாடல்கள் நீங்க இப்போ வரைக்குமே அது ஒத்து போகுது, நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. இந்த ஜெனரேஷன் கேட்டா கூட அந்த பாடல் கேட்டா அதுல பொருள் இருக்கிற பாடல் கேட்கும் போது நிறைந்த பொருள் பாடல் என்றும் புதியதுன்னு வரும். அது உண்மை, அது உண்மையான வார்த்தை. அது மன அமைதிக்கு ஒரு பாட்டு கேட்டா போதும். அது இந்த இசைக்கு வயங்காத யாருமே இருக்க முடியாது. ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் எல்லாம் அப்பாவோட அதான் நீங்க கேட்டதுக்கு இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாட்டு வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. காஸ்டியூமுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தெய்வம் இது போட்டா தெய்வம் கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரி தான் அவங்க அதுக்கு திறமையா அதை தயார் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா பார்த்தா நிறைய பேருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிற கடவுள் இவங்கதான் நடிகர் தான், அவங்க நடிகராவே பார்க்கல, கொண்டு வந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் முதல்லயே அவங்க படத்தை அவங்க அவங்க எடுத்து முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மன ஓட்டம் போட்டு பார்த்து முடிச்சிருப்பாங்க. மகளா அவரோட படங்கள்ல ரொம்ப பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்கு. முதல் பாட்டு பித்தா பிறை சூடி பெருமானேன்னு திருவருட்செல்வர்ல வரும். தெய்வம் இருப்பது எங்கே சரஸ்வதி சபதம். கோமாதா என் குலமாதா, பசுமாடை வச்சு எவ்வளவு முக்கியம் அந்த பாட்டு இருக்கு. இது மாதிரி வரிசையா இருக்கு. குலமகள் ராதையில சொன்ன மாதிரி உன்னை சொல்லி குற்றம். நிறைய பாட்டுகள் அப்பா அதுல இருக்கு, வருது, கேட்டுட்டே இருக்கலாம். அப்பா மாதிரி மிகப்பெரிய இன்னொரு ஜாம்பவான் வந்து MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள், உங்களுடைய மாமனார் அவர்கள். ஸோ அவர் இங்க தமிழ் மக்களுக்கு கொடுத்துட்டு போன அந்த அந்த கொடைன்றது ரொம்ப பெருசு. அவருமே அவ்வளவு பாடல்கள் தினசரி ஏதோ ஒரு வகையில கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நாங்களுமே. அவருடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சது? சிவகாமியின் செல்வன்ல வரும், எதற்கும் ஒரு காலம் இருக்கு பொறுத்திருமகளேன்னு அவங்களோட சொந்த குரல்ல பாடின பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப உள்வாங்கி மன நிறைஞ்ச பாட்டு அது எனக்கு. அதுக்கப்புறம் சொல்ல போனீங்கன்னா புக் இருக்கு, பேஜஸ் இருக்காது. அவ்வளோ எழுத வேண்டியதா இருக்கும். பேஜஸ் இருக்கும், பென்னு கிடைக்காது, ஏன்னா இங்கு தீந்து போயிடும். இது வந்து சொல்ல அவ்வளோ பாட்டுகள் குவிஞ்சு இருக்கு. சுமதி என் சுந்தரி, நான் ஆணையிட்டால், உலகம் பிறந்தது எனக்காக, இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு புதுசா திருப்பி பிறந்தா மாதிரி இருக்கும். அது வந்து கணக்கே இல்லை தம்பி, அவ்வளோ பாட்டுகள் இருக்கு, குவிஞ்சு இருக்கு. அப்பா கிட்ட இருந்து நான் பின்பற்ற விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? 3 விஷயம் தம்பி. உண்மை, உழைப்பு, உதவும் குணம். இந்த 3 தான் அப்பாவுக்கு ரொம்ப அவங்க மனசுல எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லி கொடுத்தது இந்த 3 தான். இது அவங்களுக்கு அவங்களோட அது அந்த தொழில் ரகசியமோ இல்ல நியாயமோ தர்மமோ அது எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. இது 3மே அப்பாவுக்கு ஒழிச்சுட்டே இருக்கும் இந்த வார்த்தைகள். குறிப்பிட்டு இன்னும் குறிப்பிட்டு கேட்கணும்னா, பெண் ரசிகைகள் நிறைய நான் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். நிறைய பேர் வந்து அப்போட ரசிகைகள் பார்த்தேன் நான். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பெண்களுக்கு? நியாயமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இது எல்லா பெண்களுக்கும் நான் கேட்குற ஒரே ஒரு இது வந்து இது ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டா எந்த சிக்கல் இருந்தாலும் வெளியில வந்துடலாம். பொறுமையா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை என்னைக்குமே காப்பாற்றும். நிதானத்தை கடைபிடிக்கணும். இதுதான் என்னோட அனுபவத்துக்கு என்னோட வயசுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம். விகடனுக்கு இது 100 ஆண்டு. இது அப்பாவுக்கும் விகடனுக்குமே அந்த பந்தம் எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ நீங்க விகடனுக்கு உங்களுடைய வாழ்த்துறை? தம்பி, 1200 பௌர்ணமி நிலவு இருக்கு இல்லையா, முழு நிலவு, அதை பார்க்கணும்னா 100 வருஷம் வாழணும். அப்படி 100 வருஷம் வாழ்ந்த ஆனந்த விகடன் அடுத்த 1200 முழு நிலவை பார்க்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் அருளையும் வேண்டி நான் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன். 1200ங்கிறது 100 வருஷங்கள் தாண்டாலும் அந்த நிலவை பார்க்க முடியும். அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்றேன். ரொம்ப இறுதியா வந்து இப்ப திருவிளையாடல்ல வர தர்மியும் சிவாஜி ஐயாவும் பேசிக்கிற அந்த உரையாடலுக்கு அப்புறமா வந்து 1000 பாத்திரம் படங்கள்லயே நிறைய பேர் அதை வச்சு நிறைய காமெடிகள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஏபிஎன் ஐயாவுடைய மகள்கிட்ட அதை கேட்காம நிறைவு பண்ண முடியாது இந்த பேட்டியை. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும். எனக்கும் அதுதான் சொல்ற, கேள்விதான் கேட்க தெரியும். ஆனா நீங்க இந்த மாதிரி கேட்குறீங்க, பரீட்சைக்கு என்ன கூப்பிட்டு போறீங்க, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்ன திரும்ப பரீட்சை எழுத வைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்ல விரும்புறேன், தெரிஞ்சதை சொல்லிடுவேன். என்ன கேட்குறீங்களோ தயாரா இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறேன். அன்புக்கு நான் அடிமை. அமைதிக்கு பொறுமை. பண்புக்கு கடைபிடிக்க வேண்டியது பாசத்துக்கு தாய்மை. திருமணத்துக்கு முன் பெரியவங்க போட்ட கோடை தாண்டக்கூடாது. திருமணத்துக்கு பின் தனக்குத்தானே போடுற கோடை தாண்டக்கூடாது. சொல்லக்கூடியது கடல் அளவு. சொல்லக்கூடாதது அவச்சொல். எல்லோருக்கும் தேவையானது நேர்மறை சிந்தனை. எல்லோருக்கும் தேவை இல்லாதது எதிர்மறை சிந்தனை. பெற வேண்டியது அருள். பெறக்கூடாதது சாபம். ரொம்ப பிடித்தது இசை. பிடிக்கவே பிடிக்காதது
புறம் பேசுதல். கடைசியா ஒரு 2 ஏதாவது சொல்லுமா எங்க கிட்ட நீங்க? 2 வார்த்தை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா. இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.